friends, good morning. Hi friends, good morning. இன்னைக்கு Hi friends, good morning. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டேட் 26 டைம் வந்து 10:22 PM டிசம்பர். ஓகேங்களா? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, Your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debits as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not into the temptations, but deliver us from evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டியூட்ரானமி 32 சாப்டர் படிக்கணும். 32 சாப்டர் 1 to 52 verse 1 to 52 verse வரைக்கும் இருக்குதுல படிக்கணும். நேற்று கிறிஸ்மஸ் முடிஞ்சுது. இன்றைக்கி சில ஊரில் கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டு இருப்பாங்க. கொண்டாடி நைட் ஆகிட்டு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், verse 1. உபாகமம் 32ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 52 வரை. வானங்களே செவி கொடுங்கள், நான் பேசுவேன். பூமியே, நான் வாய்மொழிகளை கேட்பாயாக. Give ear, O you heaven, and I will speak an ear, O earth. The words of my mouth. வசனம் 2. மழையானது இளம் பயிரின் மேலே பொழிவது போல என் உபதேசம் பொழியும். பனித்துளிகள் மெல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். My doctrine shall and drop as the rain, my speech shall and distill as the dew, as the smile in rain upon the tender herb, and as the showers upon the grass. வசனம் 3. கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுவேன். நம்முடைய தேவனுக்கு மகத்துவத்தை செலுத்துங்கள். Because I will publish the name of the Lord. Ascribe the greatness unto your gods. வசனம் 4. அவர் கன்மலை, அவர் கிரிகை உத்தமமானது, அவர் வழிகள் எல்லாம் நியாயம், அவர் கோடிக்கை இல்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். He is the rock, he is the work, he is the perfect. For all this way your judgment, a God of the true and without iniquity, just and right is the He. வசனம் 5. அவர்களோ தங்களை கெடுத்து கொண்டார்கள், அவர்கள் அவருடைய பிள்ளைகள் அல்ல, அதுவே அவர்கள் காரியம், அவர்கள் மாறுபாடும் தாறுமாறும் உள்ள சந்ததியார். They have the corrupted themselves, they are an sport in not and sport of these children. They are a perverse and crooked generation. வசனம் 6. விவேகமில்லாத மதிக்கேட்டு ஜனங்களே, இப்படியே கர்த்தருக்கு பதிலளிக்கிறீர்கள். உன்னை
ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா? உன்னை உண்டாக்கின உன் நிலைப்படுத்தினவர் அவர் அல்லவா? Do this and receive the Lord, O flesh, people and anguish, in not he they father that hate and begot thee. He hate he not and made thee and established thee. வசனம் 7. பூர்வ நாட்களிலே நினைய தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்துப் பார். உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். உன் மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்கு சொல்வார்கள். Remember the days of the old, consider the years of the many generations. Ask the father, and he will show thee the elders, and thee will tell thee. வசனம் 8. உன்னதமானவர் ஜனங்களுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாய் பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய தொகை கொத்ததாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டமிட பண்ணினார். When the Most High divide to the nations their inheritance, when he separated the sons of the Adam, he set the bounds of the people according to the members of the children of Israel. வசனம் 9. கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திரம் விதம். For the Lord and protein is this people, Jacob is the Lord of this inheritance. வசனம் 10. பாலான நிலத்திலும் உழுவிடுதல் உள்ள வெறுமையான அவந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார். He found him in the desert land and in the vast how long wilderness. He laid him about, he the instigate him, he keep it him as the apply of this eyes. வசனம் 11. கழுகு தன் கூட்டத்தை கலைத்து தன் குஞ்சுகளின் மேலே அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டைகளின் கீழ் மேலே சுமந்து கொண்டு போகிறது போல as an eagle straight up here nest filteriest over ear hang separated abroad here wings take it them breathed them and here wings. வசனம் 12. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவருடனே இருந்ததில்லை. So the Lord and along did lead him, and there and was no strange God with them. வசனம் 13. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களில் மேலும் அவனை ஏறி வர பண்ணினார், வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். He made him the ride and the high place of the earth, that he might eat the increase of the fields, and made him the shake honey out of the rock, and oil out of the filthy rock. வசனம் 14. பசுவின் வெண்ணெயையும் ஆட்டின் பாலையும் பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகள், ஆட்டுக்கடாக்கள், வெள்ளையாட்டுக்கடாக்கள் இவைகளுடைய கொழுமையுமான கோதுமையும்
இரத்தம் போன்ற சுயமான திராட்சை ரசத்தையும் சாப்பிட்டாய். Butter of kind and milk of the sheep, which and fat of the lambs, and rams of the breed, of the bosun, and get us with the felt of the kindness of what, and thou didst drink the pure blood of the grape. வசனம் 15. ஈஸ்வரின் கொழுத்த போய் உதைத்தான், கொழுத்து ஸ்தூலத்து நினம் துணி போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டி பண்ணினான். பட் ஜெருசலேம் vexed fat and kicked though hat and vexed and fat, though heart grove and thick, though hurt covered with the fitness. Then he forsake God which made him and lightly estimate the rock of the salvation. வசனம் 16. அந்நிய தேவர்களை அவர்களுக்கு எரிச்சலை மூட்டினார்கள், அருவருப்பானவைகளின் மேலே அவரை கோபப்படுத்தினார்கள். They provoked him the jealousy with strange gods, with abomination provoked they him to anger. வசனம் 17. அவர்கள் தேவனுக்கு பலி இடவில்லை, தங்கள் அறியாதவைகளும் தங்கள் பிதாக்களின் பயப்படாதவைகளும் தூதனுமாய் தோன்றி புது தெய்வங்களாகிய பேய்களுக்கே பலியிட்டார்கள். They sacrifice unto devils, not unto God, to gods whom they can know not, to new gods that comes newly up, whom your fathers afraid not. வசனம் 18. உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீர் நினையாமற்று போனாயே, உன்னை பெற்ற தேவனை மறந்தாயே. Of the rock that the begat thee, thou art yet unmindful, and hast forgotten God and that formed thee. வசனம் 19. கர்த்தர் அதை கண்டு தமது குமாரரும் தமது குமாரத்திகளும் தம்மையே கோபப்படுத்தினது நிமித்தம் மனமேட்டிமையாகி அவர்களை புறக்கணித்து, and when the Lord and saw it, he abhorred them because of the provoking of these sons and of these daughters. வசனம் 20. என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன், அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன். அவர்கள் மகா மாறுபாடு உள்ள சந்ததி, உண்மையில்லாத பிள்ளைகள். And he said, I will hide my face from them, I will see that their end shall be, for they are a very forward generation, children in whom is no faith. வசனம் 21. தெய்வம் அல்லாதவர்களால் எனக்கு எரிச்சல் மூட்டி தங்கள் மாயைகளினால் என்னை கோபப்படுத்தினார்கள். ஆகையால் மதிக்கப்படாத ஜனங்களினாலே அவர்களுக்கு எரிச்சல் உண்டாகி, மதிக்கேட்டு ஜனத்தினால் அவர்களை கோபப்படுத்துவேன். They have the moved me the jealous with that is which is not an God. They have provoked me the anger with their vanties, and I will move them to the jealousy with those which is are not and a people. I will provoke them to the anger with the foolish nation. வசனம் 22. என் கோபத்தினாலே அக்கினி பற்றி கொண்டது, அது தாழ்ந்த நகரம் மட்டும் எரியும், அது பூமியையும் அதன் பலனையும் அழித்து பர்வதங்களின் அஸ்திபாரங்களை வேக பண்ணும்.
For a fire is kindly in the name, in many hunger, and shall burn unto the lowest. Tell and shall and consume the earth. With her increase and set and fear the foundation of these mountains. வசனம் 23. தீங்குகளையே அவர்கள் மேலே குவிப்பேன், என்னுடைய அம்புகளை எல்லாம் அவர்கள் மேலே பருகிப்பேன். I will heap mischiefs upon them. I will spend many arrows upon them. வசனம் 24. அவர்கள் பசியினால் வாடி இரிப்பந்தமான உஷ்ணத்தினாலும் கொடிய வாதையினாலும் மாண்டு போவார்கள். துஷ்ட மிருகங்களின் பற்களையும் தரையில் ஊறும் பாம்புகளின் விஷங்களையும் அவர்களுக்குள் அனுப்புவேன். They shall be burned with hunger and devoured with progging hate and with better distribution. I will also send the teeth of the beasts upon them, which with the person of the suspense of this. வசனம் 25. வெளியிலே பட்டயமும் உள்ளே பயங்கரமும் வாலிபனையும் கன்னிகளையும் குழந்தைகளையும் நரைத்த கிழவனையும் அழிக்கும். The sword without and terror within shall and destroy both the youngsman and the vigorian, the sickling also with the man of the grey hairs. வசனம் 26. எங்கள் கைகள் உயர்ந்ததென்றும் கர்த்தர் இதையெல்லாம் செய்யவில்லை என்றும் அவர்களுடைய பகைஞர்கள் தப்பெண்ணங்கொண்டு சொல்லுவார்கள் என்று. I said I will scatter them into incarnates. I will make the remembrance of them to the curse from among men. வசனம் 27. நான் சத்ருவின் புரோகத்திற்கு அஞ்சி இருந்தேனானால் நான் அவர்களை முளைக்கும் முளை சிதற அடித்து மனிதர்களுக்குள் அவர்களுடைய பெயர் அற்றுப்போக பண்ணுவேன் என்று சொல்லி இருப்பேன். Were it not and that feared the war of the enemy, lest their adversaries should behave themselves strongly, and lost they should and say, Your hand is high, and the Lord and that not and done all this. வசனம் 28. அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி, அவர்களுக்கு உணர்வு இல்லை. For they have the nation of void of the counsel in nature, this there any understanding in them. வசனம் 29. அவர்கள் ஞானம் அடைந்த இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்து கொண்டால் நலமாயிருக்கும் என்றான். For that they were wish that they understand this, that they will consider their later end. வசனம் 30. அவர்களுடைய கண்மலை அவர்களை விற்காமலும் கர்த்தர் அவர்களை ஒப்பிக்கொடாமலும் இருந்தாரானால் ஒருவன் 1000 பேரையே துரத்தி 2 பேர் 10,000 பேரை ஒட்டுவது எப்படி? How shall one chase after 1,000 and 2 part than 10,000 two flagged expect there and rock and he had showed them and the Lord and hid and showed them up. வசனம் 31. தங்கள் கண்மலையை நம்முடைய கண்மலை போல் அல்ல என்று நம்முடைய சத்துருக்களையே தீர்மானிக்கிறார்களே.
For their rock is not as your rock, even your enemies themselves being judges. Judas. வசனம் 32. அவர்களுடைய திராட்சை செடி சோதோமிலும் குமரா நிலங்களிலும் பயிரான திராட்சை செடியிலும் தாழ்ந்த ஜாதிகளாயிருக்கிறது. அவர்களின் பழங்கள் பித்துதும் அவைகள் குலைகள் கசப்பியுமாய் இருக்கிறது. For there are many the east of the viney of the Sodom, and of the field of the Gomorrah. There and grapes are the grapes of the girl. There and curses are better. வசனம் 33. அவருடைய திராட்சை ரசம் வலு சர்ப்பங்களின் விஷம், வீரியன் பாம்புகளின் கொடிய விஷமானது. There the wine is the poison of the dragons, and the corval venom of asps. வசனம் 34. இது என்னிடத்திலே வைத்து வைக்கப்பட்டு என் பொக்கிஷங்களில் இது முத்திரை போடப்பட்டது இல்லையா? Is not this laid upon the store with me, and shall upon among my treasures. வசனம் 35. பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்குரியது. ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால் தள்ளாடும், அவர்களுடைய ஆபத்து நாள் சமீபமாயிருக்கிறது. அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும். அவர் என்ன சொல்றார்? பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் என்னோட காரியம், எனக்குரியது அப்படின்ட்டார். டு மீ belong a vengeance and recompense there and for shall and shall in due time. For the days of their calamity is at hand, and the things that shall come up them make as stay. வசனம் 36. கர்த்தர் தம்முடைய ஜனங்களில் நியாயம் தீர்த்து அவர்கள் பலன் பெய்யிற்று என்றும் அழைக்கப்பட்டவர்களாவது விடுதலை பெற்றவர்களாவது ஒருவரும் இல்லை என்றும் காணும்போது தம்முடைய ஊழியக்காரர்கள் மேலே பரிதாபப்படுவார். For the Lord and shall and judge his people and repent themselves for this servant when he say that here power this journey, and there is no knee shout up are left. வசனம் 37. அப்பொழுது அவர்கள் பலியிட்ட பலிகளின் கொழுப்பை தின்று பான பலிகளின் திராட்சை ரசத்தை குடித்து அவருடைய தெய்வங்களும் அவர்கள் நம்பின கன்மலையும் எங்கே? And he shall and say, where are their gods, their rock in whom they trusted. வசனம் 38. அவைகள் எழுந்து உங்களுக்கு சகாயம் பண்ணி உங்களுக்கு மறைவிடமாய் இருக்கட்டும். Which did heed the fat of the sacrifice, and drink the wine of their and drink and offerings. Let them rise up and help you, and he be your protection. வசனம் 39. நானே அவர் என்னுடனே வர வேறே தேவன் இல்லை. என்னை இப்பொழுது பாருங்கள். நான் சொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சொஸ்தப்படுத்துகிறேன். என் கைக்கு தப்புபவர் இல்லை. See now that I am he, and there is no gods with me. I will and make alive. I warn and heal. Nature. This there and any that can deliver out of my hands. வசனம் 40. நான் என் கரத்தையே வானத்திற்கு நேராக உயர்த்தி நான் என்றென்றைக்கும் ஜீவித்து இருக்கிறவர் என்கிறேன்.
For I lift up my hands to heaven and say, I live forever. வசனம் 41. மின்னும் என் பட்டயத்தை நான் கருக்கி என் கையானது நியாயத்தை பிடித்து கொள்ளுமானால் என் சத்துருக்களிடத்தில் பழி வாங்கி என்னை பகைக்கிறவர்களுக்கு பதிலளிப்பேன். If I want my glittering sword and many hands take hold in judgment, I will remember Vignes to many enemies, and I will reward them that hate me. வசனம் 42. கொலை உண்டும் சிறைப்பட்டும் போனவர்களுடைய இரத்தத்தைப் போல என் அம்புகளை வெறிகொள்ள பண்ணுவேன். என் பட்டயம் தலைவர் முதற்கொண்டு சகல சத்துருக்களின் மாமிசத்தையும் பட்சிக்கும். I will make many arrows drunk with and blood, and I my sword and shall and devour flesh, and that is the blood of the slain and of the captivities, for the beginnings of the revengings upon the enemies. வசனம் 43. ஜாதிகளே, அவருடைய ஜனங்களுடன் கூட களி கூறுங்கள். அவர் தமது ஊழியக்காரர்களின் இரத்தத்திற்கு பழிவாங்கி தம்முடைய சத்துருக்களுக்கு பதிலளித்து தமது தேசத்தின் மேலும் தமது ஜனங்களின் மேலும் கிருபை உள்ளவரவர். Rejoice, O you nations, and with his people, for he will avenge this blood of these servants. I will render vignes to these adversaries, and I will be merciful unto his land and to these people. வசனம் 44. மோசேயும் நூனியும் குமாரனும் ஆகிய யோசுவாவும் வந்து இந்த பட்டின் வார்த்தைகளை எல்லாம் ஜனங்கள் கேட்கத்தக்கதாக சொன்னார்கள். And Moses come and speak all the words of the song in the ears of the people, he and Oshi the sons of Nuni. வசனம் 45. மோசே இந்த வார்த்தைகளை எல்லாம் இஸ்ரவேல் யாவருக்கும் சொல்லி முடித்த பின்பு, and Moses made an end after speaking all these words to all Israel. வசனம் 46. அவர்களை நோக்கி, இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை எல்லாம் உங்கள் பிள்ளைகள் செய்யும்படி கவனமாயிருக்க நீங்கள் அவர்களுக்காக கற்பிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு சாட்சியாய் ஒப்புவிக்கிற வார்த்தைகளை எல்லாம் உங்கள் மனதிலே வையுங்கள். And he said unto them, set your heart unto all these words which is testify among you this day, which he shall and command your children to the obey how to do all the words of this laws. வசனம் 47. இது உங்களுக்கு விரோதமான காரியம் அல்லவே, இது உங்கள் ஜீவனு இருக்கிறது. நீங்கள் சுதந்தரித்து கொள்ளும்படி யோர்தானை கடந்து போய் சேரும் தேசத்திலே இதனால் உங்கள் நாட்கள் நீடிக்க பண்ணுவீர்கள் என்றார். For it is not an things for you, because it is your life, and to God these things you shall and prolong your days in the lands whither you go over Jordan to the possess it. வசனம் 48. அந்த நாளிலே தானே கர்த்தர் மோசேயை நோக்கி, and the Lord and speak unto the Moses that and they self some day saying. வசனம் 49. நீ எரிவுக்கு எதிரான மோவாப் தேசத்தில் உள்ள இந்த அபிரீம் என்னும் மலைகளில் இருக்கிற நோபா பர்வதத்திலே ஏறி நான் இஸ்ரவேல் சந்ததியாருக்கு காணியாட்சியாக கொடுக்கும் கானான் தேசத்தை பார். Get thee up into this mountain, Abraham, unto Mount Noba,
which is in the lands of Moab, that is over against Jericho. And behold, the land of Canaan, which I give unto the children of Israel for a possession. வசனம் 50. நீங்கள் சீன் வனாந்தரத்தில் உள் சீகே சீன் வனாந்தரத்தில் உள் காதேசிலே எமோரி பாவின் தண்ணீர் சமீபத்தில் இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே என்னை பரிசுத்தம் பண்ணாமல் அவர்கள் நடுவே என் கட்டளைகளை மீறினதினாலே, and did in the mount whither thou goest up, and be gathered up to the people as Aaron, they better did in Mount Nor, and was and gathered unto these people. வசனம் 51. உன் சகோதரனாகிய ஆரோனின் ஓர் என்றும் மலையில் மேலே மரித்து தன் ஜனத்தாரிடத்திலே சேர்க்கப்பட்டது போல நீயும் ஏறி போகிற மலையிலேயே மரித்து உன் ஜனத்தாரிடத்திலே சேர்க்கப்படுவாய். Because he transferred against me among the children of Israel at the waters of the Meribah Kadesh in the wilderness of Zin, because he sacrificed me not in the midst of the children of Israel. வசனம் 52. நான் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு போகிற எதிரே இருக்கிற தேசத்தை நீ பார்ப்பாய், ஆனாலும் அதற்குள் பிரவேசிப்பதில்லை என்றார். Yet thou shalt see the land before thee, but thou shalt not go thither unto the land which I give the children of Israel. அப்போ அந்த இடத்துக்கு அவங்க போவாங்கன்னு சொல்கிறாங்க. எங்கே? ஜெருசலேம். ஆனால் அவங்க போகல. யாரும் போகல. அந்த வயசு உள்ள ஆட்கள், அந்த வயசில் இருக்கவங்க மட்டும் போகிறாங்க. வயசுக்கு மேலே இருக்கவங்க பெரியவங்க யாருமே போகாமல் அந்த வனாந்தரத்துலேயே இருக்காங்க. அப்போ வனாந்தரத்தில் இருக்கவங்க இந்தியாவுக்கும் வந்திருக்க சான்சஸ் இருக்குது. அந்த நோபா which is the land of Moab, கானான் தேசம், சில்ட்ரன்ஸ் ஆஃப் இஸ்ரேல், கானான் தேசம் ஜெருசலேம் சொல்கிறேன். கானான் தேசத்துக்கு போக முடியல. சில்ட்ரன் ஆஃப் தி இஸ்ரேல் ஆஃப் த possession, கானான் which I give unto the children of Israel for a possession. அதான் அந்த பிள்ளைங்களாம் போகிறாங்க. அப்போ போகாத ஆட்கள்லாம் எங்கே வந்திருப்பாங்க? இந்தியா கூட வந்திருக்கலாம், உலகம் போல் ஸ்ப்ளிட் ஆகிருக்கலாம். கானான்றது வந்து கடவுள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது இடம். அவங்க வந்து எகிப்துலேருந்து கொண்டு வந்து அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறார். மீதி ஆட்கள் வயசானவங்களாம் இறந்து கூட போயிருக்கலாம் அங்கேயே. அதுலேருந்து கொஞ்சம் பேர் தப்பிச்சு இந்த சைடு வந்திருக்கலாம், எங்கேயோ ஸ்ப்ளிட் ஆகிருக்கலாம். அதேமாதிரி கானான் தேசத்து பார்க்கலாம், தூரத்துலேருந்து போக முடியாதுன்னு சொல்கிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று தினத்தில் கிறிஸ்மஸில் எனக்கு டியூட்டி ஒரு 4 மணிலேருந்து நான் வெயிட் பண்ணியிருந்தேன். எனக்கு டியூட்டியே கிடைக்கல. அப்போ நான் அண்ணா நகர் சைடு போயிட்டு இருந்தேன். எனக்கு நாளைக்கு டியூட்டியை வாரம் டியூட்டியாக எனக்கு கொடுத்தாங்க. கம்ப்யூட்டர் அசைன் பண்ணிச்சு. அப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த டியூட்டி என்னால் எனக்கு வந்து இன்றைக்கி டியூட்டி வேணும் அப்படின்னு நான் வந்து அவர்கிட்ட கேட்டேன். அப்போ எனக்கு இந்த டியூட்டியை போட்டு விட்டாங்க. இது எங்கன்னா அரும்பாக்கம் வைஷ்ணவா காலேஜ் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஒரு கண் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் உள்ள 2வது ரைட்டு கஸ்டமரு. அந்த கஸ்டமர் வீட்டுக்கு போனால் அவங்க நல்லா என்னை கேர் பண்ணாங்க. இந்த வடபழனியில் இருக்க குமார் மெஸ் கூப்பிட்டு போயிட்டு என்னையும் கூடயே கூப்பிட்டு போயிட்டு இட்லி வாங்கி கொடுத்தாங்க. அந்த இட்லி பார்த்திங்கன்னா தோசை மாவில் இட்லி ஊற்றி வச்சுருக்கானுங்க, நல்லாவே இல்லை. ஆனால் அவங்களுடைய அந்த குழம்பு வகைகள்லாம் நல்லா இருந்தது,
சாப்பிட்டேன். அவங்க பசங்க டொராண்டோவில் இருக்காங்க, அந்த சாரோட பசங்க. அந்த பையன் இல்லை, அந்த பையன் இங்கே வந்து அந்த பையன் நல்லா ஆர்டர் பண்ணுவானா, அவர் கூட இல்லைன்னு அவர் வருத்தப்பட்டார். அவங்க சின்ன பையன், நான் இருக்கேன்ல, என்ன நீங்கள் எதுவுமே கண்டுக்க மாட்டீங்க அப்படின்னு அவன் வருத்தப்பட்டான். அவங்க பெத்த பையன் அங்கே இருக்கானே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. அவங்க நயகராவுக்கு போகிறான்னு சொல்லியிருந்தாங்க. நேற்று தினத்தில் வந்து 432 ரூபா சம்பாரித்தேன், ப்ளஸ் எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க. அவங்க ரொம்ப தேங்க்ஸ் பண்ண அவங்கள. எதிர்பார்க்கவே இல்லை நேற்று டியூட்டி வரும்னு. கடலோட பெரிய கிருபை. அப்புறம் நேற்று ஃபுல்லாக மழை, இப்பயும் மழை பெய்யுது நல்லா. எங்கே மழை நின்றோன்னு ட்ரை நினச்சேன், மழை நிற்கலை. இன்றைக்கி எங்கள் அம்மா என்னை மார்க்கெட் கூப்பிட்டு போக சொல்லியிருக்காங்க, சாப்பிட்டுட்டு மார்க்கெட் போகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய விஷயம் எனக்கு தோணும், ஆனால் பேசணும் இந்த இடத்துல இப்போ நான் பேசணும், ரெக்கார்டில் பேசணும்னு நினச்சா பேச முடியல. அப்போ நோட் பண்ணணும் அந்த விஷயத்தெலாம் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே ஒன்று தான் குறிக்குது. நம்ம வாழ்கிற சொசைட்டியும் உண்மையாக தான் இருக்குது. நம்ம தேடி போகிற தேவைகளும் பூர்த்தி ஆகுது உண்மையாக இருக்கவங்களுக்கு. உண்மை இல்லாதவங்களுக்கு அது வந்து சரியாக இல்லை, அவரோட ஆசீர்வாதங்கள் கிடைக்கல, அப்படி தான் சொல்லணும். இன்னும் நான் ஒரு 2300 சேர்க்கணும் டிவி கட்டுறதுக்கு இந்த இயர்க்குள்ளே. இன்றைக்கி எங்கள் அம்மாவுக்கு மார்க்கெட் போய்ட்டு வந்து டியூட்டி ஆன் பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.